அடுத்து இலகுவாக ஓதக்கூடியவையில் 4வது பாயிண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த 3 எழுத்துக்கள் தான் இருக்குது. இதோடைய பிறப்பிடம் பாருங்கள். நாவோடைய நுனி வந்து மேமுகடை டச் பண்ணணும். இன்னும் முன் 2 பல்களுடைய ஈருக்கு கொஞ்சம் முன்னாடி டச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். இதை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டச் ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வாத் எடுத்துக்கலாம். இதை உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாயை வந்து கொஞ்சம் குவித்த வண்ணத்தில் வச்சுக்கோங்க. நம்ம வாவுக்கு வச்சுருப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் குவித்த வண்ணம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் நாவை வந்து கொஞ்சம் மேலே உயர்த்தி வச்சுக்கோங்க. நம்ம வாவு சொல்லும்போது வாயோட உள் காலியான இடத்துலேருந்து வரும். ஆனால் ஸ்வாது சொல்லும்போது நாவை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லி பார்க்கும்போது ஸ்வாத் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய நாவு கொஞ்சம் முன் தள்ளி போய் ஒரு முகடை தொடும். ஏன்னா நம்ம வாயை குவித்து வச்சுருக்கோம். அப்போ அந்த நாவை நம்ம மேலே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போய் டச் ஆகணுமோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் டச் ஆயிரும், ஸ்வாத் அப்படின்னு. இப்போ சீனை வந்து நீங்கள் கொஞ்சம் லேசாக சொல்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்துருந்தோம்ல புள்ளி வைத்த ஷீன், அதுக்கு வந்து காற்றழுத்தம் நடுநாவில் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த சீன் சொல்லும்போது வந்து இதே மாதிரி நாவை உயர்த்தி வச்சு எளிமையாக சொல்லி பார்த்தீங்கன்னா லேசாக சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீன் அப்படின்றது வந்து தெளிவாக வந்துடும். இந்த சீனுக்கும் அந்த ஷீனுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். ஜா சொல்லி பார்க்கும் பொழுது 2 பல்கள் வந்து கொஞ்சம் மூடிய நிலைமையில் தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் எது நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா தேனிகள் இருக்குல்ல அதோடைய சத்தத்தை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. ஜா அர் ரஸா கோ. அப்போ அந்த ஜா அப்படின்ற பொழுது அந்த இஸ் அப்படின்ற சத்தத்தை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்க்கலாம். இது வந்து 5வது பாயிண்ட்டாக இருக்குது. இதில் மொத்தம் 3 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாவை பார்த்துடலாம். இதோடைய பிறப்பிடமாகிறது மேவரிசை முதல் 2 பற்கள் இருக்குல்ல அது கீ உதட்டுடைய உள் பக்கத்தில் அதாவது வயிற்று பகுதியில் படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக சொல்லும் போதே ஃபா அப்படின்னா இதோடைய பிறப்பிடத்தில் தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உச்சரிப்பீங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பா அப்புறம் மீம். இந்த 2 எழுத்துமே நம்மளுடைய உதடுடைய எழுத்து அப்படின்னு சொல்லி இங்கே முடிச்சுட்டாங்க. ஆனால் சில கிதாபில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பா அப்படின்றது வந்து நம்ம ஈரமான இடத்துலேருந்து பிறக்கும், மீம் அப்படின்றது நம்ம உதடுடைய காய்ந்த இடத்துலேருந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி சில சட்டம் சொல்லுவாங்க. இதை